வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனை உலுக்கப் போகும் கடும் பனிப்பொழிவு, பிரித்தானியாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உக்ரைன் போரில் உக்கிரமான மோதல், போக்ரோஸ்க் அருகே ரஷ்யாவின் ஒரு முழு படைப்பிரிவு அழிப்பு. பிரித்தானிய ஆடை விற்பனை நிறுவனம் சரிவு, 100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம். ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல், உலகப்போர் அச்சத்தில் ஐரோப்பா, புட்டினுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஜனநாயகத்தை பாதுகாக்க அணிதிரண்ட மக்கள், ஜெர்மனியின் வெயில்ஹெய்ம் நகரில் பாரிய மக்கள் எழுச்சி. ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட பீதி, ஆஸ்திரிய பெண்ணுக்கு 200 யூரோ அபராதம் விதித்த அதிர்ச்சி சம்பவம். ஜெர்மனி ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவு. ஸ்பெயினை உலுக்கும் பெருமழை, 2026 தொடரும் புயல்களால் மக்கள் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் லண்டன் உட்பட பல நகரங்கள் வரும் நாட்களில் கடும் பனிப்பொழிவில் மூழ்கும் என வானிலை வரைபடங்கள் எச்சரித்துள்ளன. ஆர்டிக் காற்றோட்டத்தின் காரணமாக வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து கடும் உறைபனி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சுமார் 450 மைல் பரப்பளவிற்கு பனிப்புயல் வீசக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்து பகுதிகளில் பனிப்பொழிவு பல சென்டிமீட்டர் ஆழத்திற்கு தேங்கும் அபாயம் உள்ளது. லண்டன் போன்ற தெற்கு பகுதிகளிலும் பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் போக்குவரத்து மற்றும் அன்றாட பணிகள் பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் கடும் குளிரையும் பனிச்சறுக்கல் அபாயத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் போரில் உக்கிரமான மோதல், போக்ரோஸ்க் அருகே ரஷ்யாவின் ஒரு முழு படைப்பிரிவு அழிப்பு. உக்ரைனின் டொனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள மிக முக்கியமான மூலோபாய நகரமான போக்ரோக்ஸ் பகுதியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் படைகளுக்கு இடையே மிக கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. சமீபத்திய தாக்குதல்களில் ரஷ்யாவின் ஒரு முழு படைப்பிரிவு உக்ரைனிய படைகளால் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடும் மூடுபனியை பயன்படுத்தி முன்னேற முயன்ற ரஷ்ய படைகளை உக்ரைனிய ட்ரோன் பிரிவுகள் மற்றும் பீரங்கி படைகள் இணைந்து வழிமறித்து தாக்கியுள்ளன. இந்த மோதலில் ரஷ்யாவின் ஏராளமான கவச வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பல ஏடிவி வாகனங்கள் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போக்ரோஸ் நகரை சுற்றியுள்ள பகுதிகளை கைப்பற்ற ரஷ்யா தனது பெரும் பலத்தை பிரயோகித்து வரும் நிலையில் உக்ரைனிய படைகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன. உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் மிக அதிகமாக இருந்த போதிலும் ரஷ்ய படைகள் நகரின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து ஊடுருவ முயற்சி செய்து வருவதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. 100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம். பிரபல பிரித்தானிய ஆடை விற்பனை நிறுவனமான குயிஸ் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் நிதி நெருக்கடியில் சிக்கி தற்போது அதிகாரப்பூர்வ நிர்வாக பொறுப்பிற்குள் வந்துள்ளது. இதன் விளைவாக நிறுவனத்தின் தலைமை அலுவலக மற்றும் விநியோக மையங்களில் பணிபுரிந்த சுமார் 109 ஊழியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரித்தானிய சில்லறை விற்பனை சந்தையில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை மற்றும் நுகர்வோர் வருகை ஆகியவையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள அந்நிறுவனத்தின் 40 கிளைகள் மற்றும் அயர்லாந்தில் உள்ள 7 விற்பனை மையங்கள் தற்காலிகமாக தொடர்ந்து இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் எஞ்சிய 565 ஊழியர்களின் வேலைவாய்ப்பை பாதுகாப்பதற்கும் நிறுவனத்தை விற்பனை செய்வதற்கும் நிர்வாக குழுவினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல், உலகப்போர் அச்சத்தில் ஐரோப்பா, புட்டினுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்ய அதிபர் புட்டின் அண்மையில் நடத்திய பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களால் உக்ரைனின் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான போர்க்குற்றம் என ஐரோப்பிய தலைவர்கள் சாடியுள்ளனர். உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கவும் நேரடி ராணுவ ஆதரவை அதிகரிக்கவும் நேரிடும் என ஐரோப்பா எச்சரித்துள்ளது. இந்த மோதலால் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி போராக மாறி 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் சர்வதேச மட்டத்தில் தீவிரமடைந்துள்ளது. போலந்து மற்றும் அண்டை நாடுகள் தங்கள் எல்லை பாதுகாப்பை உச்சகட்ட உஷார் நிலையில் வைத்துள்ளதோடு ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன.
ஜனநாயகத்தை பாதுகாக்க அணிதிரண்ட மக்கள். ஜெர்மனியின் வெயில்ஹேம் நகரில் பாரிய மக்கள் எழுச்சி. ஜெர்மனியின் வெயில்ஹேம் நகரில் வலதுசாரி தீவிரவாதம் மற்றும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஒருபோதும் வேண்டாம் என்ற முழக்கத்துடன் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் மனித மாண்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த போராட்டம் வலியுறுத்தியது. சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் மத நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ததை அடுத்து இனி அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெறுப்பு பேச்சுகள் மற்றும் பாகுபாடுகளை தடுத்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டது. ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட பீதி. ஆஸ்திரிய பெண்ணுக்கு 200 யூரோ அபராதம் விதித்த அதிர்ச்சி சம்பவம். ஆஸ்திரியாவில் உள்ள இன்ஸ்ப்ரூக் நகரில் ரயிலில் பயணித்த பெண் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட திடீர் பீதி காரணமாக அவசர கால பிரேக்கை இழுத்துள்ளார். இதனால் ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதோடு பெண்ணின் செயலால் ரயில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பெண்ணின் நிலையை உணர்ந்து அவருக்கு மருத்துவ உதவி வழங்கிய போதிலும் சட்ட விதிகளின்படி அவருக்கு அபராதம் விதித்துள்ளனர். அவசர காரணமின்றி பிரேக்கை இழுத்தமைக்காகவும் ரயில்வே ஊழியர்களின் தலையீட்டிற்காகவும் அவருக்கு சுமார் 200 யூரோக்கள் அபராதமாக விதிக்கப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில்லாமல் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது சட்டப்படி குற்றம் என ரயில்வே நிர்வாகம் இந்த அபராதத்தை நியாயப்படுத்தியுள்ளது. எனினும் மருத்துவ ரீதியான அவசர நிலைக்கு இவ்வாறு அபராதம் விதிப்பது சரியா என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன. ஜெர்மனி ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவு. ஜெர்மனி தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ஆயிரக்கணக்கான காமிகேஷ் ட்ரோன்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சர் பாரிஸ் பிஸ்டோரியஸ் திட்டமிட்டுள்ளார். ஹெல்சிங் என்ற ஜெர்மன் நிறுவனத்திடமிருந்து சுமார் 4000 அதிநவீன ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் இலக்குகளை தானாகவே கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டவை என்பதோடு எதிரிகளின் மின்னணு ஜாமர் கருவிகளையும் முறியடித்து செயல்படும். உக்ரைன் போரில் ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஜெர்மனி தனது பாதுகாப்பு உத்திகளில் இத்தகைய நவீன தொழில்நுட்பத்தை புகுத்த முடிவு செய்துள்ளது. இந்த ட்ரோன்கள் குறைந்த விலை ஏவுகணைகள் என அழைக்கப்படுகின்றன. இவை பீரங்கிகள் மற்றும் எதிரி படைகளின் நிலைகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டவை. வரும் டிசம்பர் மாதம் முதல் இந்த ட்ரோன்களின் விநியோகம் தொடங்கும் என்றும் இது ஐரோப்பிய பாதுகாப்பில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினை உலுக்கும் பெரும் மழை. 2026 தொடரும் புயல்களால் மக்கள் தவிப்பு. ஸ்பெயினில் 2026 ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே புயல்களின் தொடரணி காரணமாக இடைவிடாத கடும் மழை பெய்து வருகிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வெப்பமான கரீபியன் கடல் நீரோட்டம் இந்த அதீத மழைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது.